வீரம் நிரூபித்த சீமான கேட்க சரிக்கா போது எவ்வளவு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் புறமொழியாளர்களுக்கு இருக்கிறத ஒத்துக்கிறீங்களா வம்சி? இருக்குங்கிற ஒத்துக்கிறீங்களா வம்சி? புறமொழியாளர்களுக்கு சீமான் மேல வன்மம் இருக்குங்கிற ஒத்துக்கிறீங்களா இல்லையா? NDTV 8% வாக்கெடுத்த ஒரு கட்சியை லிஸ்ட் ஆஃப் பார்ட்டியில வைக்கல வம்சி. வம்சி இது அரசியல் வம்சி நான் கோவப்படுறது ஒத்துக்கிறேன். சீமானை கூப்பிட்டு அந்த ஈவெண்ட்ல பேசியிருக்கணும். எனக்கு இதே சமயம் இதே சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இதே இந்தியா டுடே நடத்திய ஒரு கருத்து கணிப்பு ஆட்டம் அவங்க தேர்தல் பிரச்சார நேரத்துல வந்து 2021 காலத்துல கமல்ஹாசன்ல கூப்பிட்டு பேசினாங்க. அப்ப சீமானை வந்து அவங்களும் அப்போ இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆனா ரிசல்ட் பார்க்கும்போது சரி, பார்க்கும்போது சரி, அன்னைக்கு கருத்து கணிப்பு சொன்னவங்க சரி, அன்னைக்கு இந்தியா நிருபரும் சரி, நாம் தமிழர் கட்சியை தான் தமிழக மக்கள் தங்கள் அடுத்த ஒரு அரசியல் கட்சியா அவங்க வளர்த்துட்டு வராங்க அப்படின்னு வம்சிக்கு என் மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். கமல்ஹாசன் விஷயம் நான் கூட மறந்துட்டேன். வம்சி ஞாபகப்படுத்தி இது பண்ணது உங்களுடைய நடுநிலை. அந்த ராஜ்தீப் சேர்த்து அந்த கமல்ஹாசன் ஒண்ணுமே கிடையாதுங்க. நாம் தமிழர் கட்சி தான் அந்த மக்கள் பாக்குறாங்க. களத்துல வந்து அவருக்கு மக்கள்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அந்த இது